என்ன ரம்யா, எங்க வீட்ல இருக்க சௌகரியமா இருக்கா? என்னென்ன கேக்குறீங்க? இவ்ளோ பெரிய வீட்ல இருக்க எனக்கு என்ன கஷ்டம்? இல்ல, என்ன இருந்தாலும் புது இடம் இல்ல, அதான் கேட்டேன். இடம் புது இடம் தான். ஆனா அங்க இருக்கிறது என் அண்ணன் நீங்க தானே. ஓ, அப்படி வரியா? அப்புறம் வேலைலாம் எப்படி போகுது? எப்ப மேடம் அடுத்த ப்ரமோஷன் வாங்க போறீங்க? ரம்யா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இல்லன்னு, நானே அடுத்த மாசம் வேலையை விட போறேன். வேலையை விட போறியா? என்ன சொல்ற ரம்யா? உனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைன்னு சொன்ன, இப்ப என்னடானா சேர்ந்த 2-3 மாசத்துல வேலையை விட போறேன்னு சொல்ற? என்னாச்சு? இனிமே நீ அந்த ஆபீஸ் போக வேண்டாம். உனக்கு அந்த வேலையும் வேண்டாம். நாளைக்கே நீ ரிசைன் பண்ணிக்கோ. இந்தாங்க சார். அவர் இவ்ளோ தூரம் வந்து தொந்தரவு பண்றதுனால இதுக்கு மேல அங்க வேலைக்கு போனா சரி வராதுன்னு அண்ணி நினைக்கிறாங்கன்னு. அவங்க ஒரு விஷயம் சொன்னா கண்டிப்பா அது சரியா தானே இருக்கும். அதனாலதான் நான் அவங்க கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டேன். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத ரம்யா. எனக்கு என்னவோ அந்த பையனை பார்த்தா தப்பான பையன் மாதிரி தெரியல. உன் மேல ரொம்ப அக்கறையா தான் இருக்கான். உன்னை உண்மையிலேயே விரும்புறான்னு தோணுது. அன்னைக்கு ஹோட்டல்ல நாமெல்லாம் அவனை தப்பா நினைச்சு அவனை அவமானப்படுத்தினப்ப கூட உனக்கு எந்த அசிங்கமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நினைச்சான். அப்படிப்பட்ட பையன் தப்பா உன்கிட்ட நடந்துக்க மாட்டாமா? ஆனா உங்க அன்னைக்கு எந்த காரணத்தினால பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. சரி ரம்யா, அது எது வேணாலும் இருக்கட்டும். நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறேன், அதுக்கு நீ உண்மையா பதில் சொல்லு. உனக்கு இதுல விருப்பமா இருந்தா நீ கண்டிப்பா இந்த அண்ணன் கிட்ட சொல்ற. நான் உன் அண்ணிக்கிட்ட இந்த விஷயத்த பேசுறேன். என் அண்ணிக்கிட்ட சொன்னதை தானே நான் உங்ககிட்டயும் சொல்றேன். என் மனசுல எந்த அபிப்பிராயமும் இல்ல. அவர் கூட நான் பேசுறதும் இல்ல. சரி, நான் அப்படி கேட்டதுக்கு சாரிமா. சில விஷயங்களை உரிமையானவங்க கிட்ட சொல்ல முடியாது, ஆனா நெருக்கமானவங்க கிட்ட சொல்லலாம். அதுக்காக தான் கேட்டேன். சாரி. பரவாயில்ல, நீங்க என் நல்லதுக்காக தானே கேட்டீங்க. நீங்களும் என் அண்ணி மாதிரி தான். அதனால நானும் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். சரி விடுமா, இந்த வேலை போயிடுச்சுன்னு கவலைப்படாத. உன் திறமைக்கு கண்டிப்பா இதை விட நல்ல வேலை உனக்கு கிடைக்கும். நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் சொல்லி வைக்கிறேன். சரியா? சரிண்ணே. ஓகேமா. போதும் ஆண்டி. ஒரு வாய்தான் சாப்பிடு. இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் சாப்பிடணும். எங்க டாடி என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. ஆனா நீங்க பாத்துக்கிறதுக்கும் அவர் என்ன பாத்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர்கிட்ட நான் கேட்ட எல்லாமே கிடைச்சது. ஆனா உங்ககிட்ட வேற ஒண்ணு புதுசா கிடைக்குதாண்டி. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நல்லா இருக்கு. ஏய் கௌதம் நில்லு. என்னடா வந்த இடத்துல 2 நாளைக்கு சேட்டை பண்ணாம அமைதியா இருக்க மாட்டீங்களா? அம்மா பாருமா, நான் விளையாடிட்டு இருந்தேன், புடிங்க வச்சுட்டு தர மாட்டேங்கிறான். பாட்டி, இவ்வளவு நேரமா இவதான் விளையாட்டு இருந்தா. ஏண்டி, அவன் தான் சின்ன பையன், கொடுத்தா என்ன? எதுக்கு எப்ப பார்த்தாலும் சின்ன பையன் இவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா, நீ தான் நெஜ சைக்கிளே ஓட்டுறல, அத அவகிட்ட கொடுத்தா என்ன? எனக்கு ஒண்ணும் வேணாம், நீயே வச்சுக்கோ. ஏய் மதி, அவன் தான் இப்ப கொடுக்கறான்ல, அடம் பிடிக்காம அதை வாங்கிக்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு தம்பி இருந்தா நல்லா இருக்கும்ல. நானும் இப்படி அவன் கூட சண்டை போட்டெல்லாம் விளையாடலாம். இப்ப என்ன, இவனையே உன் தம்பியா வச்சுக்கோ, யாரு வேண்டான்னா? பாட்டி, இவன் ஏன் தம்பி, நான் அவனை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். பாருடா,
எவ்வளவு சண்டை போட்டாலும் தம்பியை விட்டு கொடுக்கறாளா பாரு. ம். இந்தா இத நீ வச்சுக்கோ. நான் திவ்யா கூட விளையாட போறேன். திவ்யா வா. டேய், 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 இரு இரு இரு. இவ இனிமே மதி கூட தான் விளையாடுவா. அவ என் ஃப்ரெண்டு. மதிதா அவளோட எனிமியாச்சே. அதெல்லாம் வேற கதை. இப்போ இவ கூட மதி தான் விளையாடணும். திவ்யா, நீ மதி கூட போய் விளையாடுமா. நானா? இவ கூடயா? மதி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்ப நானு டேய், நீ தான் பெரிய மனுஷனாச்சுடா. அவங்க ஆடுறத நீ ஜட்ஜ் பண்ணு. ஏய், நீ என்ன பார்த்துட்டு தானே போட்ட? இல்ல நீ தானே காப்பி பண்ணி போட்ட. தப்பா விளையாடுற திவ்யா. முடிஞ்சிருச்சு. நீ தான் தப்பா விளையாடுற. இதே தப்ப நான் பண்ணிருந்தா மதி என்ன சொல்லிருப்பா தெரியுமா? ஏய் கௌதம், உனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. நீ தான் தப்பு தப்பா விளையாடுற. அம்மா, இவ கூட நல்லா விளையாட முடியாது. நான் உள்ள போறேன். ஏய் மதி, அப்ப வா கௌதம், நம்மளும் உள்ள போய் விளையாடலாம் வா. நான் தான் ஜட்ஜ் ஆச்சே. நான் விளையாட கூடாதுல. அப்படிதானே பாட்டி? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, போய் விளையாடு போ. வாடா. யார் நீங்க? எதுக்காக இங்க வந்து நிக்கிறீங்க? மேடம், நான் டேட்டா கலெக்ட் பண்ண கார்ப்பரேஷன்ல இருந்து வந்திருக்கேன். ஓ அப்படியா? குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இருங்க எடுத்துட்டு வரேன். யாருமா அவங்க? கார்ப்பரேஷன்ல இருந்து விவரம் கேட்ட வந்திருக்காங்க. தண்ணி வேணுமா? ஓ அப்படியா? இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? இது எங்க வீடு இல்லைங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, இது எங்க வேண்டப்பட்டவங்க வீடு. ஒரு ஒத்தாசைக்காக நாங்க இங்க வந்திருக்கோம், அவ்வளவுதான். அப்போ இங்க யாரெல்லாம் இருக்காங்க? கற்பகம்மா, அப்புறம் அவங்க பையன் வாசு, அவங்க பேத்தி திவ்யா, இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இவங்க யாரு? இவளா? என் மருமக வினோதினி. ஓ, வீட்டால் இல்லாம நீங்க இருக்கீங்க? அது இந்த வீட்டு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா. அவ பாட்டி கற்பகம் டூருக்கு போயிருக்காங்க. அதான் பொம்பளை ஆளுங்க இல்லைன்னு நாங்க இங்க வந்திருக்கோம்.